கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் வாழ்த்துக்களை கூறி ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். நீங்கள் உலகத்திற்கு 5:14 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 15 வாசிக்கிறேன். விளக்கை கொளுத்தி மரக்களால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சமாக இருக்கும். இங்கே நான் உங்களுக்கு இந்த நாளில் வெளிப்படுத்தி காட்டுவது மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணம். அடுத்தபடியாக விளக்கு தண்டு, அதாவது மலை. இப்படி புரிந்து கொள்ளுங்கள். மலை, மரக்கால், பாத்திரம், இப்படிப்பட்ட ஒரு 4 விதத்திலே சொல்கிறேன். மலை, மரக்கால், பாத்திரம், இத்தன்மைகளே நாம் இந்த நாளிலே சிந்திக்க ஆசைப்பட்டிருக்கிறோம். நன்றாக கவனமாக கேளுங்கள். மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணம் மறைந்திருக்காது. இங்கு அவர் சொல்வது தேவனுடைய ராஜ்யத்தை அங்கத்தினர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அங்கத்தினர்களாக ஆகியிருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். இதுதான் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரசங்கம். அதை மலை பிரசங்கம் என்று சொல்வார்கள். இப்படி பல விதத்தில் அதை குறித்து சொல்கிறார். இங்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மலை என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிகிறது. மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பல மைலுக்கு அங்கே இருக்கிறவர்கள்லாம் பார்க்கின்ற பொழுது, அல்லது விண்ணிலே பறக்கக்கூடியவர்கள்லாம் பார்க்கிற பொழுது இந்த மலையானது நன்றாக தெரியும். அப்போது இங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பொழுது நாம் ஒரு பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சீடர்களை பரலோகத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய அல்லது அங்கத்தினர்களாக இருக்கக்கூடியவர்களை ஒரு பட்டணமாக சொல்லுகிறது. அந்த பட்டணத்தை நாம் சபைக்கு ஒப்பிட்டு கூட அதை நாம் பேசிவிடலாம். நன்றாக தெரிந்து கொள்ள, பட்டணத்தை சபைக்கு ஒப்பிட்டு கூட பேசலாம். அதாவது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இந்த பூமியில கர்த்தருடைய சபையை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், கர்த்தருடைய சபையாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதுதான் சபை. அதாவது பரலோகராட்சியம் எப்படி இருக்கும் என்றால், இந்த பூலோகத்திலே கர்த்தர் அரசாளுகிற சபையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை போல அது இருக்கும். ஆகவே அது எங்கே இருக்க வேண்டும் என்றால் மலையின் மீது இருக்க வேண்டும். அந்த பட்டணம் மறைந்திருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணம் மறைந்திருக்காது என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு கிறிஸ்தவன், அதாவது ஒரு கிறிஸ்தவ சபையானது அது மறைந்திருக்காது. இந்த உலகத்தில் அது வெளிச்சமாக இருந்து கொண்டே இருக்கும். அது வெளிச்சத்தின் மேல் வெளிச்சமாக அது பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அது மற்றவர்களுக்கு, இந்த ஊர் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வெளிச்சத்தில் நடக்கக்கூடியவர்கள் அந்த பட்டணத்தில் நாம் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புவார்கள். அதாவது பள்ளத்தில் இருக்கிறவர்களாம் தண்ணீர் வருகிறது, இயற்கை சீற்றத்தினால் நாம் பாதிக்கப்படுகிறோம், ஆகவே நாம் இந்த மலைக்கு ஏற வேண்டும், அங்கே வெளிச்சம் உள்ள ஒரு பட்டணம் இருக்கிறது, அங்கே ஏற வேண்டும் என்று நினைப்பார்கள். இருட்டுக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஆகவே அந்த மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணம் அந்த வெளிச்சமாக இருக்கிறது, நாம் அங்கே செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், சபையானது மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை போல மற்றவர்கள் பார்க்கிற பொழுது இந்த சபை கூட்டமானது ஒரு ஐக்கியம் இருக்கிறது, ஒரு அந்யோன்யம் இருக்கிறது, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறது, ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆஹா, அண்ணன் தம்பி என்றால் இவர்கள் போல் இருக்க வேண்டும், தாய் தகப்பன் பிள்ளைகள் என்றால் இவர்கள் போல இருக்க வேண்டும், சம்பந்தம் பண்ணுகிறவர்கள் என்றால் இவர்கள் போல் இருக்க வேண்டும். எவ்வளவு ஆனந்தமாக, எவ்வளவு மகிழ்ச்சியாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. இந்த கூட்டமைப்புக்குள் நாமும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே சபையானது ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்தின் ஒளி என்று சொன்னார். அந்த ஒளியை இந்த சபையானது உள்வாங்கிக் கொள்கிறது. எப்படி நிலவுக்கு உண்மையிலே வெளிச்சம் கிடையாது, ஆனால் நிலவானது நமக்கு எப்படி பிரகாசிக்கிறது, ஒரு குளுமையான ஒரு வெளிச்சத்தை தருகிறது இரவிலே என்று நாம் பார்த்தால், அது சூரியனில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொண்டு பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை ஒரு வெளிச்சத்தில் வைத்து நாம் அதை அப்படியே நாம் ஃபோக்கஸ் பண்ணோம் என்று சொன்னால் இருட்டில் இருக்கக்கூடியது கூட வெளிச்சமாக தெரியும். ஆகவே தான் ஒரு பட்டணமே வெளிச்சமாக இருக்கிற பொழுது, ஒரு சபையே வெளிச்சமாக இருக்கிற பொழுது, அந்த சபை பேர் வாங்கி சத்தியத்தை பேசக்கூடியதாக,
நித்தியத்தின் வழியை மற்றவர்களுக்கு திறந்து காட்டுகிறதாக இந்த சபையானது இருக்கிறது, இந்த கூட்டம் இருக்கிறது. ஆகவே இதற்குள் நானும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருவார். ஆகவே மலை மேல் இருக்கக்கூடிய பட்டணம் மறைந்திருக்க முடியாது. அதாவது நன்மை செய்கிறவன் மறைந்திருக்க மாட்டான், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவன் மறைந்திருக்க மாட்டான், மற்றவர்களை தன்னைப்போல் நேசிக்கக்கூடியவன் மறைந்திருக்க மாட்டான். ஆகவே இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மறைந்திருக்க மாட்டார்கள் என்பதை இந்த மலை நமக்கு விளக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இரண்டாவதாக, பரலோக ராஜ்யத்தினுடைய அங்கம் வகிக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், சீடர்கள் மரக்கால் மேல் வைக்கப்பட்ட விளக்காக இருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும். இது முக்கியம். இது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மரக்கால் என்று சொன்ன உடனே, மரக்கால், தராசு என்றெல்லாம் நாம் சொல்லுகின்ற பொழுது, மரக்கால் என்று சொன்னால் அந்த காலத்தில் மரக்கால் வைத்துத்தான் தானியத்தை அளப்பார்கள். மரக்காலில் வைத்துத்தான் அந்த காலத்தின் நகைகள் கூட, தங்க நகைகளை கூட, மோதிரங்களை கூட அளந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அரச காலங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மரக்காலை நாம் என்ன செய்ய வேண்டும்? மரக்கால் மேல் இருக்க வேண்டும். அப்படின்னா அர்த்தம் என்ன? நாம் மரக்கால் என்றால் வாழ்வியல், பொருளாதாரம், வியாபாரம் என்று அதை வைத்துக் கொள்ளலாம். வாழ்வியல், பொருளாதாரம், வியாபாரம் இப்படிப்பட்டவைகள். இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது நமக்கு பிழைப்புக்கு சில தொழில்களை கொடுத்திருக்கிறார். சில தொழில், நாம் சில வியாபாரங்களை செய்கிறோம். கடை வைத்திருக்கிறோம், ஏஜெண்டுகளாக இருக்கிறோம், எதெல்லாமோ நாம் செய்கிறோம். இதெல்லாம் தொழில், இந்த உலகத்தில் பிழைப்பதற்கு. ஏனென்றால் வேலை செய்ய மனதில்லாமல் இருக்கிறவன் அவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படியானால் நாம் ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். இதெல்லாம் ஒரு மரக்காலுக்கு சம்பந்தமாக இருக்கிறது, ஒரு மரக்காலை போல் இருக்கிறது. இப்படி மரக்காலை போல் இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அதுதான் மிக முக்கியம் பிரியமானவர்களே. அதாவது இந்த மரக்கால் மேல் இருந்து நாம் பிரகாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய ஒளியை பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வியாபாரத்தில் நாம் எப்படி கிறிஸ்துவை பிரகாசிக்கிறோம்? ஒருத்தன் சாராய கடை வச்சிருக்கிறவன், அவன் மரக்கால் மேல் வைத்திருக்கக்கூடிய நான் 10ல் 1 கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், ஏழை எளிய செய்கிறேன்னு சொல்லி ஒரு சாராய கடை வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஒரு கவானித்தனம் செய்கிறவன் சொல்ல முடியுமா? ஏன் ஒரு கடையில் பீடி சிகரெட் விற்கிறவன் சொல்ல முடியுமா? அல்லது கஞ்சா போன்ற அப்படி கட்ட காரியங்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தவறுன்னு உங்களுக்கு தெரியாது, நூல் இலையில் நீங்கள் தப்பிக்கலை விழுந்துருவீங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைக்கு போனால் தேவையில்லாதது இருக்காதியா, இந்த வியாபாரத்தில் தேவையில்லாதது செய்ய மாட்டாரியா, நியாயமான முறையில் தான் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்தாப்புல கூலி வாங்குவார், கூலி கொடுப்பார், அந்த கூலியை பெற்றுக்கொள்வார், அதற்குரிய கமிஷனை பெற்றுக்கொள்வார். தன்னுடைய வேலைக்கு தகுந்தாப்பில் ஏமாற்ற மாட்டார், உள்கமிஷன் வைக்க மாட்டார். தன்னுடைய வியாபார ஸ்தலத்தில் வாங்குகிற பொருளை சில பாருங்கள், இப்படி இந்த பேரிடர் காலம் வருகிற பொழுது நினைச்சுப்பார்கள் என்று சொன்னால் இந்த பொருளை பதுக்கி வைத்துக் கொள்வார். எவ்வளோ முட்டாத்தனம் தெரியுமா? கிறிஸ்தவன் சாதாரண வேலையாக பண்ணுறான். சில பேர், அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தார்களை விட மிக மோசமானவர்களாக காட்சி சில பேர் அளிக்கிறார்கள். அதை நினைக்கின்ற பொழுது மனசு வேதனைப்படுகிறது. அந்த மழை காலம் வருது, கருவாட்டை பதுக்கி வை, மீனை அப்படி வை, அதை வை, இதை வை. அப்போ அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக விற்கலாம். உனக்கு அது தப்பாக தெரியலை. பைபிளை நீ ஒழுங்காக படிக்கிறது கிடையாது, பைபிளில் நீ உட்கார்ந்து உன்னை நிறுத்து பார்க்கறது கிடையாது. ஆகையினால நமக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நீ 50 ரூபாய்க்கு வாங்குற சரக்கு 500 ரூபாய்க்கு வித்துட்டு கர்த்தர் 450 ரூபா ஆசீர்வதிச்சார். இந்தாங்க ஊழியக்காரனுக்கு 500 ரூபா, அல்லேலியா சோத்திரம்னு ஊழியக்காரனை வாங்கிடுவான். பூமுட்டத்தனமாக வாங்குறிய, நீ எவ்வளவுக்கு வாங்கின, எவ்வளவுக்கு வித்த, என்னன்னு சொல்லி அந்த வியாபாரி நீ கேட்க வேண்டாமா? அங்கே உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டாமா? 4 பேர் சொல்லணும். பாருங்கய்யா, இந்த கொரோனா காலத்திலாம் பட்டினா அயோக்கியத்தனம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நிறையா வியாபாரி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா நீ யோசித்துப்பார், சிந்திச்சுப்பார். இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, இந்த ஆள் எவ்வளோ வேணாலும் விற்றுருக்கலாம், ஆனாலும் கூட நியாயமானதை விற்றாங்க. இதையா கிறிஸ்துவின் ஒளி, இதுதான்யா மரக்கால் மேல் வைத்திருக்கும். வியாபாரத்தில் கிறிஸ்துவின் ஒளியை நீ பிரகாசிக்க செய்கிறாயா? அல்லது அநியாயமாக இவன் கடையில் கடுகு வாங்கினா, இவன் கடையில் வாங்குகிற கடுகு 3ல் 1 இருக்க மாட்டேங்கியா, புழுதியாக இருக்கியா. இவன் கடையில் வாங்குகிற சக்கரை குப்பையாக இருக்கியா. இவன் வாங்குகிற கடையில் சீனி அது என்னத்தனத்திலமே கலக்கி வச்சுருக்காயா. இவன் கடையில் வாங்குகிற இந்த மிளகெல்லாம் பப்பாளி வேதையாக போட்டு வச்சுருக்காயா. இப்படி பல வகையில் சில பேர் எலிப்புழுக்கையெல்லாம் போட்டு வச்சு எவ்வளவோ இயக்கத்தனம் பண்ண வேண்டுமா. கல்லில் அரிசியிலே கல்லை கலக்குவது. நீ பால் விற்கிறவாரு, வியாபாரம் பண்ணுறவாரு, பாலில் நீ தண்ணியை கலந்தினா உன் மாடு ஆசீர்வதிக்கப்படாது. நீ உன் மாட்டுக்கு எவ்வளவு இறைய போட்டாலும் கூட உன் மாடு அதாக இருக்கும். விலையை நீ கூட்டி வைத்துக்கொள்.
ஐயா என் மாடு இப்படி தான், நீ கத்துற இடத்துல கேளு, இது எனக்கு கட்ட மாட்டுக்கு நான் என்ன செய்ய, அப்போ எனக்கு வேற ஒரு தொழிலை கொடு, நான் மரக்கால், அதாவது நான் செய்கிற வியாபாரத்தில் கர்த்தரை ஒளியாக நான் கொள்ள வேண்டும், கர்த்தருடைய ஒளி பாய்ச்ச வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது விளக்கை கொளுத்தி, லூக்காளின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு தெளிவாக 8ஆம் அதிகாரத்தில் 16 அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், விளக்கை கொளுத்தி கட்டிலுக்களை ஒருத்தனும் வைக்க மாட்டான். கட்டிலுக்களை வச்சா என்ன ஆகும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருத்தனுக்கும் வெளிச்சம் தெரியாது. அப்போ கட்டிலுக்கு மேலே வைக்கணும், ஒரு ஸ்டாண்டில் வைக்கணும். வச்சாதான் நீ இரவு நேரத்தில் உன்னுடைய வெளிச்சம் எப்படி இருக்கு. இது இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் செஞ்சு பார்த்தா அவன் எப்படிப்பட்டான்னா, ஜெபம் என்பது எப்பொழுதுமே தீபம். இது ஒரு ஆவிக்குரிய ரீதியில் சொன்னேன். ஜெபம் என்பது வீட்டில் ஒரு தீபம். ஜெபம், வேதம் வாசிப்பது என்பது ஒரு தீபம். கர்த்தரை மகிழ்ந்து பாடுவது என்பது ஒரு தீபம். நீ வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்த உடனே கட்டில் போட்டு படுத்துட்ட அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய விளக்கை நீ என்ன செஞ்ச, நீ கட்டிலுக்களை வச்சுட்ட, கனநித்திர ஆவி பிடிச்சவனா இருக்கிற. எல்லாரும் ஜோம் பண்ணிட்டீங்களா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா, படுத்து தூங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு. இது ஆவிக்குரிய வெளிச்சத்தை சொல்லுகிறேன். அதாவது கட்டிலே படுத்து நீ தூங்குகின்ற பொழுதாவது தாவீது சொல்ற, நானும் தூங்கி கொண்டிருந்தேன், என் ஆத்துமா விழித்திருந்தது. அப்போ விழித்திருக்கன்னா என்ன அர்த்தம், நீ பைபிளை முதலாவது படிச்சிருக்கணும். நீ வெளிச்சத்தில் படிச்சியா, அதுக்கு லைட்டை போட்டு உட்காந்து தியானிச்சியா, நீ அன்னைக்கு எழுதுகிற டைரியை எழுதுனியா, அன்னைக்கு உன் பிள்ளைகள் இவர்களெல்லாம் கூடி உட்கார்ந்து அவர்களிடத்துல நீ பேசினியா, எதுவுமே இல்லையே. வந்த உடனே எனக்கு டயர்ட்னஸாக இருக்குது, நான் அப்படியே தூங்குறேன் அப்படின்னு படுத்துறேன். அப்போ கட்டிலுக்களை கொண்டு போய் கர்த்தருடைய ஒளியை நீ மறைத்து வச்சதா உன் தூக்கத்திலே துளைத்து விடுகிறாய். இதுதான் முக்கியம். தூக்கத்தில் நீ துளைத்து விடுகிறாய் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் லூக்காவிலே இன்னும் 8ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாத்திரத்தினால் மூடப்பட்ட விளக்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்து மேலே அந்த வெளிச்சம் உதிச்சிட்டு இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா தெரிஞ்சு, நல்லா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பாத்திரம் அப்படி வெளிப்படையாக மல்லாக்க வைத்து அதன் மேலே சாப்பாடு போடணும், போட்டு நம்ம சாப்பிடணும். அதனுடைய ஏற்படுத்த நீ எப்படி சாப்பிடுகிறாய், நீ உன் சாப்பாட்டில் எப்படி நீ தேவனை மகிமைப்படுத்துகிறாய். நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் கத்தி வை. உனக்கு முன்னால் ஒரு ஆகாரம் இருக்குது, உனக்கு பசி இருக்குது, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் தேவன் உண்டாக்கிய இந்த சரீரம், இந்த வயிறு, இந்த குடல், அது எவ்வளவு அதை தாங்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வரணும். ஒரு டம்ளர் தண்ணியை குடித்து கொஞ்சம் யோசித்துக்கிட்டு முக்கால்வாசி வயிறு நிரப்புகின்ற பொழுது அது இச்சிக்கப்படக்கூடிய பலாரமாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் திருப்தியாக நீ வாட்டுக்கு மூக்கு முட்டை பிடிக்காது, சாப்பிடாத. அது உனக்கு வியாதி, உனக்கு அசதி. நீ போகிற பசுக்காக நின்றுட்டு இருப்ப, நல்லா கல்யாண மண்டபத்தில் நல்லா தின்னு போட்டு பசுக்காக நின்றுக்கிட்டு இருப்ப, பசு போய்கிட்டு தான் இருக்கும், அதை அப்படியே பார்ப்பேன், உனக்கு அந்த எழுத்து கூட தெரியாது கண் மயக்கத்தில். அப்போ நீ எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? 4 பேர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பாங்க, நீ ஒரு வியாதிக்காரன் போல் காப்பிட்டு வெளியே போய் அங்கே தள்ளி இருந்துக்குவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கடந்த நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கும்போது ஒரு ஆளை பார்க்க போயிருக்கும்போது ஏப்பமாக வருது, எனக்கு ஏப்பம் வரக்கூடாது, அதுக்காக மருந்து தாங்க. சில பேர் என்கிட்ட ஜோம் பண்ணியிருக்காங்க, ஒரே ஏப்பமாக வருது ஏப்பமாக வருது. அது ஒரு விதமான வியாதி தான். நான் சொல்கிறது தின்னுட்டு ஏப்பம் விடுறது, இடம் இல்லை இன்னும் சாப்பிடதானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி இந்த வயிறு கதறது வருது. அப்போ நீ போச்சனை பிரியனா இருந்தா, உனக்கு அது மேலே ஆசை இச்சை இருந்துச்சு அப்படின்னா முக்கால்வாசி சாப்பிட எந்திக்க பாரு. அப்போ தான் உனக்கு தன்னடக்கம் வரும், அப்போ தான் கோபத்தை அடக்க முடியும். அந்த இச்சை குறைகிற பொழுது தான் ஒருவனால் கோபத்தை அடக்க முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். நம்ம நினைக்கிறோம் ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இச்சை அடக்கம் இல்லாமல் அவள் சாப்பிட்டுட்டா, அந்த இச்சை அடக்கம் இல்லாமல் அவள் கணவனுக்கும் கொடுத்துட்டா, அவனும் சாப்பிட்டுட்டான். அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? நிர்வாணி ஆகிட்டாங்க, வெக்கப்படுறாங்க. 2 பேருமே வெக்கப்பட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஒருத்தருக்கு அங்கே தலைமுடி சண்டை நடந்திருக்காது. உன்னால நான் கேட்டேன், புசிக்கூடாதுன்னு சொன்னதை நீ கொடுத்து இப்படி பண்ணிவிட்டியே சண்டாளி அப்படின்னு இருப்பாங்க. அதான் உனக்கு தெரியல, ஓண்ட சொன்னால் நீ எதுக்கு புதிச்சேன்னு சொல்லி 2 பேரும் எப்படி தூக்கி போட்டு அடிச்சாங்களுக்கு தெரியல. அதான் பிசாசு பார்த்து ஆஹா 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 அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ நல்லா நீங்கள் யோசித்து பாருங்க.
உனக்கு நீ போச்சன பிரிய நாய், இச்சை உள்ளவனாக இருந்தா ரொம்ப சாக்கா தேவனை மகிமைப்படுத்தணும் அந்த இடத்துல. லவக்கு 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 லவக்குன்னு சுடுகடிய நாய் விழுங்குற மாதிரி முழுங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவன் அசூசியப்படுவான், உன்ட்ட அப்புறம் பேச விரும்ப மாட்டான். அதாவது பவுல் சொல்றாரு, நான் உட்கார்ந்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் செஞ்சாலும் நான் உண்மை பற்றியே பேசுவேன், உண்மை பற்றியே சிந்திப்பேன், சங்கீதக்காரன்னு சொல்லுவார். அப்போ அந்த பாத்திரம் இது சாப்பாடு. பாத்திரங்கிறது இன்னொன்று உன் வாழ்க்கையில நடக்கிறது, மற்றவர்கிட்ட பேசுறது. சொல்லுவாங்கல்ல, இந்த பாத்திரத்தில் நடி, இந்த பாத்திரத்தில் நடிங்கிறாங்க. அதாவது நடைமுறை. பாத்திரம் என்பது நடைமுறை. பாத்திரத்தை பார்த்து கவுத்தக்கூடாது. அதாவது பாத்திரத்தின் மூலம் நீ எந்த இடத்தில் இருக்கிறாய், உச்சப்புள்ளியிலே நீ ஆண்டவர் ஒரு பாத்திரமா வச்சிருக்கிறார். நான் எரிந்து சுவாலித்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஊர் திருநெல்வேலி, இன்னைக்கு இப்போ செங்கோட்டை தென்காசி மாவட்டம் சிவகிரியாக இருந்தாலும் கூட என்னை எங்கே வச்சிருக்காரோ அங்கே நான் எரிஞ்சு பிரகாசிப்பேன். இனி சிவகிரியில் வச்சுருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், இனி திருநெல்வேலியில் வச்சுருந்தா நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு இந்த பாத்திரம் சொல்லக்கூடாது. என் வாழ்க்கை சொல்லக்கூடாது, என்னுடைய நடைமுறை சொல்லக்கூடாது. நான் பஸ்ஸில் ஏறும்போது நான் எப்படி அடுத்த ஆளுக்கு இடம் கொடுக்குறேன், உட்கார இடத்துல முக்கால் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒடுங்கி உட்காந்து என்னையோட ஒரு தண்டியான ஆளாக இருந்தாருன்னா நான் கொஞ்சம் இது பண்ணி இடம் கொடுத்து, இதெல்லாம் நடைமுறை. பாத்திரம் என்பது நடைமுறை, நம்முடைய நடைமுறை. ரெண்டு ஆவிக்குரிய அர்த்தத்திலையும் சொல்லியிருக்கேன், இதுலையும் சொல்லியிருக்கேன். நடைமுறை, என்னுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது? நீ தேவாலயத்துக்கு போகிற பொழுது உன் நடையை காத்துக்கொள் அப்படிங்கிற. நடையை காத்துக்கொள்னா என்ன? கிந்தி நடக்காத, அப்படி நடக்காத, இப்படி நடக்காத அப்படி சொல்லலை. உன் சிந்தனை, நீ என்ன செய்ய போற, நீ தேவனை தொழுது கொள்ள போற, நீ வச்சிருக்க காணிக்க என்ன காணிக்க, எவ்வளவு வச்சிருக்க, என்ன எல்லாம் நீ தீர்மானம் பண்ணு. ஆயத்தத்தோட போ. தாய் வீட்டுக்கு போனாலுமே இந்த உலகத்தை சொல்லாங்க, தன்னை பேணிப்போ அப்படிங்கிறாங்க. அப்போ நீ நித்திய வீட்டுக்கு போகிறா, நித்தியத்தை சுதந்திரிக்க போகிறாய். அப்போ உன்னுடைய நடை உடை பாவனை, உன் பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும்? அங்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் இன்னைக்கு உலகத்தில் என்னென்ன நடக்கிறது இவைகளெல்லாம் சலிச்சு தேவ ஆவியாளர் நமக்குள் கொண்டு வரத்தக்கதாக நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்குள் மூழ்கி அதில் திளைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கிறவர்களாகவே இருக்குது. அப்படி நாம் செய்கின்ற பொழுது தான் பிரியமானவர்களே, இந்த மலை, இந்த மரக்கால், இந்த கட்டில், இந்த பாத்திரம் இவையெல்லாம் இயேசுவை பிரதிபலிப்பதாக இருக்கும். கர்த்தர் அப்படியே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.